ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருமையான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம எப்பவும் ஒரே மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணாமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இது நீங்கள் எந்த வகை சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் ஃப்ரை. இதுக்கு ஃபஸ்ட்டு கரம் மசாலா பண்ணுறதுக்காக தனியா ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லி, முள்ளு மல்லி, அப்புறமா கரம் மசாலுக்கு பட்டை, கிராம்பு, ஜீரகம், சோம்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகு, ஒரே ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வறுத்து அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற கரம் மசாலா பொடி அதையும் போட்டுக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி. நீங்கள் காரம் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்தவாறு வத்தல் பொடி போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கெட்டி தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம தயிர் போடுறப்போ நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் சிக்கன், அதனால் தயிர் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சின்ன எலுமிச்சம்பழம் தான், அதனால் நான் 1 போட்டிருக்கிறேன். பெருசாக இருந்தால் பாதி போட்டுக்கோங்க. புளிஞ்சி ஊற்றிக்கோங்க பாதி. நல்லா சிக்கனில் எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா எல்லாம் புளிஞ்சி ஊற்றி அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் மசாலா இதெல்லாம் போட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் ஆகி வரது வரை நல்லா எல்லாம் சேர்ந்து வரட்டும். மிக்ஸ் பண்ணி வச்சு மினிமம் ஒரு 1/2 hour ஆகுது இதை அப்படி வச்சுருக்கணும். அதிகமாக வச்சா கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். மசாலாலாம் நல்லா சிக்கனில் பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இதில் எந்த கரம் மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம பவுட்ரு பண்ணி போட்டிருக்கிறதுனால 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ப்ரௌன் ஆகுறதுலாம் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்கிற சிக்கனை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தக்காளி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இது சிக்கன் ஃப்ரை அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். அதை சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. நல்லா மசாலாம் சேர்ந்து நல்லா பிடிச்சிடும். அதில் மூடி வச்சு நல்லா மிக்ஸ் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க. சூப்பரான ஒரு அருமையான சிக்கன் ஃப்ரை கிடைக்கும். இது நீங்கள் எந்த சாதத்துக்கும் இது வச்சு சாப்பிட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றிடாதீங்க. மூடி வச்சு நீங்கள் கிண்டி பார்த்தாலே நல்லா சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை தயாராகும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரசத்துக்கு ஆகட்டும், சாம்பார் சோறு ஆகட்டும், அதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.